வெல்கம் டு சவுந்தர்ஸ் கிச்சன். சுவையாக சமைக்கிறோம், செமையாக சாப்பிட்றோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி வீட் ரவா பொங்கல். உடலுக்கு ஆரோக்கியமான இந்த கோதுமை ரவையில் ஒரு அருமையான பொங்கல் ரெசிபி. இதுக்கு முன்னாடி வீட் ரவாவில் பிரியாணி செஞ்சு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கீழே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க. வாங்க எப்படி வீட் ரவா ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வீட் ரவா பொங்கல் ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். இப்போ ப்ரெஷர் குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஃப்ளேமை லோ பண்ணிக்கங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு. சீரக மிளகு சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் 2லிருந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, முந்திரி இதெல்லாம் சேர்த்து நல்லா நெய்யில் வதக்கி விடுங்க. இப்போ பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ரவையும் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் கோதுமை ரவை, கொஞ்சம் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ ரவையை நல்லா கொஞ்ச நேரம் நெய்யில் வதக்கிட்டுருங்க. இந்த இடப்பட்ட நேரத்தில் 3 டம்ளர் தண்ணி எடுத்து இன்னொரு பர்னரில் கொதிக்க வச்சுருங்க. இப்போது நல்லா கொதிக்கிற தண்ணியை ரவையில் சேர்த்துக்கோங்க. இப்போ கொதிக்கிற தண்ணி சேர்த்தியாச்சு. சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கரண்டியில் நல்லா இதை கிளறி விடுங்க. இது குக்கர் மூடி போட்டு மூடியாச்சு. ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு ஒரு விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குக்கர் விசில் அடங்கிருச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்து பார்ப்போம். திறந்துட்டு ஒரு கரண்டியை வச்சு இதை நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. உடலுக்கு ஆரோக்கியமான வீட் ரவா பொங்கல் 5 நிமிடத்தில் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க, மிகவும் சுவையா இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் நீங்கள் தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சாம்பாரும் மிகவும் சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.